ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்தீங்கன்னா மைசூர் டு வயநாடு வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ இன்னைக்கு வீடியோவில் வந்து நம்ம வயநாட்டில் வந்து என்னென்ன ஸ்பாட்ஸ்லாம் போய் பார்க்கலாம், என்னென்ன பிளேசஸ்லாம் போய் பார்க்கலான்னு காமிச்சிருப்பேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 3 days நாங்கள் பார்த்த பிளேசஸோட வீடியோஸ் வந்து. ஸோ பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ காய்ஸ், ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மைசூர்லேருந்து வயநாடு வந்துட்டோம். ஸோ அஃபிஷியலி இதுதான் டே 1 இன் வயநாடு. ஸோ இன்னைக்கு என்ன பிளான்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ரூம் வந்து செக்இன் டைம் வந்து 2 o'clock தான். பட் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 10:45 ஆகுது. ஸோ அதனால என்ன பிளான் பண்ணோம்னா, எங்கேயாவது ஒரு ஸ்பாட் இல்லை பிளேசஸ் எங்கேயாவது போய் பார்த்துட்டு, ஒன்று இல்லை 2 பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ரூம் செக்இன் பண்ணலான்ற ஒரு பிளான்ல இருக்கோம். ஸோ நான் ஆல்ரெடி வந்து இதெல்லாம் முன்னாடியே ப்ரீ பிளான்டாக பண்ணி வச்சிருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் எங்கன்னா, இப்போ நாங்கள் ஸ்டே பண்ணுற இடம் வந்து சுல்தான் பத்தேரின்றதுனால சுல்தான் பத்தேரிக்கு நியர்பையாக என்னென்ன பிளேசஸ் இருக்குன்னு பார்த்து வச்சிட்டேன். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் வந்து காரப்புழா டேம் அப்படின்ற ஒரு பிளேஸ்க்கு வந்து இப்போ போகிறோம். அது பார்த்தீங்கன்னா சுல்தான் பத்தேரி நியர்பை தான். நாங்கள் வந்து சுல்தான் பத்தேரியில் ஸ்டே பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து எல்லா பிளேசஸும் அந்த சுல்தான் பத்தேரியிலேருந்து எவ்வளோ கிலோமீட்டர்ன்ற மாதிரி நான் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இந்த காரப்புழா டேம் பார்த்தீங்கன்னா சுல்தான் பத்தேரியிலேருந்து அரௌண்ட் ஒரு 16 to 17 கிலோமீட்டர் வரும். ஆவரேஜாக டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 hourன்ற மாதிரி கூகுள் மேப்பில் போட்டிருக்கு. ஸோ வாங்க போய் பார்ப்போம். பட் வெயில் வந்து செம்ம வெயிலாக இருக்குது, ஏன்னா இது சம்மர் டைம்ன்றதுனால. இன்னும் நம்ம சீசன் டைமில் வந்து இல்லை ரெய்னி சீசன் டைமில் வந்தாலும் இங்கெல்லாம் செம்மையாக இருக்கும். ஸோ பாருங்க, சும்மா அப்படியே ஃபுல்லாக ஃபாரஸ்ட் தாங்க, ஃபாரஸ்ட்குள்ளேயே ட்ரைவ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. பெரிய அளவு வந்து நான் இது வரைக்கும் ஹில்ஸ் ரைடு இன்னும் இங்கே பண்ணல. நம்ம ஊட்டி கொடைக்கானலில் பண்ணுற மாதிரி மலை மேலே ஏறுறது அந்த மாதிரியான சுச்சுவேஷன் இன்னும் வரல. ஃபுல்லாக வந்து ஒரு மாதிரி ஃபாரஸ்ட் மாதிரி தான் இருக்குது. ஸோ பாருங்க இந்த டிரைவு. நான் காரப்புழா டேமுக்கு போயிட்டு மறுபடியும் வந்து பேசுகிறேன். இப்போ நம்ம வந்திருக்கிற இடம் பேர் பார்த்தீங்கன்னா காராப்புழா டேம். ஸோ ஆக்சுவலாக டேம்ன்றது கொஞ்சம் பக்கத்தில் இருக்கு, பட் அங்கே டேம்ல அலோடு இல்லை போல இருக்கு. நான் தண்ணியும் அங்கே பெருசாக பார்க்கல. ஸோ அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அட்வென்ச்சர் பார்க் மாதிரி இருக்கு. மோஸ்ட்டாக எல்லாரும் இதை விசிட் பண்ணுறதுக்கு தான் வந்து வராங்க. ஸோ இது வந்து இங்கே தான் வந்து டிக்கெட் கவுண்டர். நம்ம டிக்கெட் கவுண்டரில் போயிட்டு ஃபர்ஸ்ட் டிக்கெட் எடுக்கணும். ஸோ இங்கே வந்து 2 டிக்கெட் கவுண்டர் இருக்குங்க. ஒன்று வந்து நம்ம என்ட்ரி டிக்கெட் வாங்குறதுக்கு, இந்த பார்க்குள்ளே என்டர் பண்ணோம்னாலே ஒரு டிக்கெட் வாங்கணும். ப்ளஸ் இந்த பார்க்கில் வந்து சில அட்வென்ச்சர் ரைட்ஸ்லாம் இருக்கு. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் டிக்கெட் வாங்கணும்னா இந்த இடத்துக்கு வந்து டிக்கெட் வாங்கணும். நான் என்ட்ரி ஃபீ எவ்வளோ அண்ட் இந்த அட்வென்ச்சர் ரைடுக்கான டிக்கெட் ப்ரைஸ்லாம் எவ்வளோன்றது நான் உங்களுக்கு அப்படியே சைடில் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிப் லைன், ஜெயின் ஸ்விங், ஃப்ளையிங் சேர், ட்ராம்பிளின், இந்த ட்விஸ்டர், ஸோ அந்த மாதிரி சில அட்வென்ச்சர் ரைட்ஸ்லாம் இருக்குது.
நாங்க வந்து ஃப்ளையிங் சேர் அண்ட் அந்த ட்ராம்பலின் ஜம்ப் பண்ற அந்த ஒரு ரைடுக்கு வந்து டிக்கெட் வாங்கியிருக்கோம். ஸோ இந்த இடமும் சூப்பரா இருக்குங்க. ஒரு பார்க் மாரி இருக்கு. பட் வெயில் ஜாஸ்தியா இருக்கு. அங்க பாருங்க தூரமா தெரியுதுல்ல, அதுதான் டேம் ஆக்சுவலா. ஸோ இங்க வந்தீங்கன்னா நல்லா ரிலாக்ஸ் பண்ணலாம். ஒரு 1 ஹவர் to 1 1/2 ஹவர்ஸ் வந்து நம்ம இங்க ரிலாக்ஸ் பண்ணலாம். ஸோ பெரிய அளவு உங்களுக்கு கூட்டமும் இல்ல. ஸோ நம்ம ஃப்ரீயா வந்து அண்ட் இந்த அட்வென்ச்சர் பார்க்குக்கு வெளியவே வந்து நெறைய கடைகளும் இருக்கு. ஸோ நம்ம ஏதாவது சாப்பிடணும், இல்ல ஜூஸ் குடிக்கணும்னாலும் அங்க வந்து நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஸோ இங்க வந்து நல்லா வந்து ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணலாங்க ஃபேமிலியோட. இது வந்து அந்த ஃப்ளையிங் சேர் ரைடுங்க. ஸோ இதுவும் வந்து சூப்பரா இருந்தது. அண்ட் இதுக்கு பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா, இன்னும் சில ரைட்ஸும் இருக்கு. அண்ட் அதே மாரி இங்க வியூவும் நல்லா சூப்பரா இருந்ததுங்க. பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா, நல்லா ஒரு மவுண்டன் வியூ வந்து சூப்பரா இருந்தது. ஸோ நீங்க எங்க ஃபேமிலி, கிட்ஸோட வந்தீங்கன்னா நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ ஒரு 1 ஹவர் to 2 ஹவர் வந்து இங்க சாலிடா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அண்டு பக்கத்திலேயே வந்து உங்களுக்கு இங்க பாருங்க வியூ வந்து செம்மையா இருக்கும் இது. ஃபாரஸ்ட் வியூ. ஃபுல்லா பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் தான். நல்லா செம்மையா இருந்தது. இன்னும் நம்ப அதான் நான் சொன்னேன்ல ரெய்னி சீசன் இல்ல ஒரு மாரி கோல்டான வின்டர் சீசன்ல வந்தோம்னு வச்சுக்கங்களேன், இங்கெல்லாம் செம்மையா இருக்கும். ஸோ நல்லா என்ஜாய் பண்ணோம் இங்க. அண்டு ஸோ இங்கேயே பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அதனால அடுத்தது என்ன பிளான் பண்ணோம்னா, டைரக்ட்டா போய் ரூம் வந்து செக் இன் பண்ணிடலான்ற ஒரு பிளான்ல இருக்கோம். ஏன்னா இங்க பார்த்தீங்கன்னா, எல்லாமே நான் சொன்ன மாரி எல்லாமே ஸ்பாட்ஸ்லாம் கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கும். எல்லா ஒரு ஸ்பாட்டுக்கும் இன்னொரு ஸ்பாட்டுக்கும். நீங்க அட்லீஸ்ட் ஒரு 1/2 அன் ஹவர் to 40 மினிட்ஸ் ஆகும் ஒரு இடத்துக்கும் டிராவல் பண்றதுக்கு. அண்ட் ரோடும் பார்த்தீங்கன்னா, நெறைய ரோட்ஸ் இருக்கு. ஒரு ஸ்பாட்டுக்கு போறதுக்கு 2, 3 ரோட்ஸ் வந்து இருக்கு. ஸோ சில ரோட்லாம் வந்து சூப்பரா இருக்கு. சில ரோட்ல பள்ளமா இருக்கு. ஸோ அதனால நம்ம வந்து உங்களால கரெக்ட்டா பிரெடிக்ட் பண்ண முடியாது. இந்த டைம்க்குள்ள போயிடலாம் அப்படின்றது. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, நாங்க டைரக்ட்டா போயிட்டு ரூம் செக் இன் பண்ற பிளான்ல வந்து இப்ப இருக்கோம். ஹலோ கைஸ். இன்னைக்கு வந்து டே 2 இன் வயநாடு. ஸோ நேத்து பார்த்தீங்கன்னா, நம்ப காரப்புழா டேம் போயிட்டு, அங்கருந்து டைரக்ட்டா ரூம் வந்து செக் இன் பண்ணிட்டு, ஸோ நாங்க ஜெட் பார்க் ரெசார்ட்ன்ற ஒரு ஹோட்டல்ல வந்து ஸ்டே பண்றோம். ஸோ நேத்து இங்க வந்து செக் இன் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வந்து ஒரு ஈவினிங் டைம்ல வந்து ஜஸ்ட் இங்க ரெசார்ட்லயே வந்து ஸ்விம்மிங் பூல்ல கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்ணிட்டு, அதோட அன்னைக்கு டே முடிச்சுட்டோங்க. இன்னைக்கு வந்து டே 2. ஸோ மார்னிங் வந்து இங்கேயே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு, ஸோ இன்னைக்கு வந்து ஒரு 2, 3 பிளேசஸ் போலான்ற ஒரு பிளான்ல வந்து கிளம்புறோம். இது வந்து நாங்க ஸ்டே பண்ண ஹோட்டலோட என்ட்ரன்ஸ் அண்ட் பார்க்கிங்கும் இங்க தான். பார்க்கிங்க்கும் நல்லா ஸ்பேஷியஸா இருந்தது. அந்த என்ட்ரன்ஸும் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பரா இருக்கும். அண்ட் ஹோட்டலும் நல்லா இருந்ததுங்க. சூப்பரா இருந்தது. ஃபுட்டு எல்லாமே வந்து நல்லா இருந்தது. இங்க இன்னும் மேஜரா எதுவும் ஒரு ரெட் ஃபிளாக்ன்ற மாரி எதுவும் இல்ல. அதுவும் இல்லாம இது வந்து சிட்டிக்குள்ளேயே இருக்கு. சுல்தான் பத்தேரின்ற இடத்துல இருக்கு. ஒரே ஒரு இஷ்யூ என்னன்னா, நம்ம இந்த சுல்தான் பத்தேரின்ற இடம் வந்து கொஞ்சம் வந்து இது வந்து மெயின் ஏரியான்றதுனால எப்பவுமே வந்து டிராஃபிக் வந்து ஜாஸ்தியா இருக்கும் அந்த ஏரியால மட்டும். பட் ஒன்ஸ் நம்ம அத கிராஸ் பண்ணிட்டோம்னா, எல்லா இடத்துலயும் வந்து மோஸ்ட்டாவே பார்த்தீங்கன்னா, இங்க வயநாடுல வந்து ஏதாவது மேஜர் டவுன்ஸ் வந்துச்சுன்னா, அங்க வந்து கொஞ்சம் டிராஃபிக்கா தான் இருக்கு. சுல்தான் பத்தேரி அதே மாரி கல்பேட்டா போம்போது அங்கேயும் டிராஃபிக்கா இருந்தது. பட் நீங்க ஒன்ஸ் அந்த டவுன கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா, ஐ திங்க் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து டிராஃபிக் அந்த அளவு இருக்காது. ஸோ இன்னைக்கு வந்து நான் சொன்ன மாரி ஒரு 2, 3 இடம் வந்து பிளான் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ நம்ம இப்ப அங்க தான் போப்போறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பூக்கொடே லேக் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த பூக்கொடே லேக் பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து கொஞ்சம் தூரம் தாங்க அது. அரவுண்ட் கூகுள்ல பார்த்தீங்கன்னா, அரவுண்ட் 37
கிலோமீட்டர் காமிக்குது. அண்ட் டைமிங் வந்து 48 to 50 மினிட்ஸ் ஆகுன்ற மாதிரி காமிக்குது. ஸோ கொஞ்சம் தூரம் தான். ஸோ அங்கே போயிட்டு என்னென்ன இருக்குன்றத பார்க்கலாம் வாங்க. இதுதாங்க சுல்தான் பத்தேரியில் ஒரு மெயின் ரோடுன்னு சொல்லலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய கடைங்க இருக்கும் லெஃப்ட் ரைட்டில். அதே மாதிரி நீங்கள் நம்ம இந்த பிளாட்ஃபார்ம்லலாம் பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக செடியெலாம் வச்சுருப்பாங்க, சூப்பராக இருக்கும். பட் டிராஃபிக் தான் எப்போவுமே இங்கே வந்து டிராஃபிக்காகவே இருக்குது. அதுவும் நைட்லலாம் செம்ம டிராஃபிக்காக இருக்கும். பட் கொஞ்சம் தூரம் தான். ஒரு டிராஃபிக்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு 1 கிலோமீட்டருக்கு இருக்கும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நீங்கள் ஒன்ஸ் இந்த இடத்த கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சுல்தான் பத்தேரியிலேருந்து கொஞ்சம் வெளியே வந்துட்டோம். ஸோ இதுக்கப்புறம் பாருங்க, சுத்தமாக வந்து டிராஃபிக்கே இல்லை. இந்த ரோட்ஸும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கு. ஒரு விஷயம் என்னன்னா, வயநாட்டில் வந்து நான் பார்த்தது வந்து ரோடுலாம் செம்மையாக போட்டிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா வயநாடு, இது வரைக்கும் நான் ட்ராவல் பண்ணதில்ல, வயநாடு வந்து ஒரு பெஸ்ட்டு பிளேஸுங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து ஹில்ஸ்லேயும் ரைட் பண்ணுற மாதிரி இருக்கு, சில டைம் ஃபாரஸ்ட் வருது, நடுவில் டவுன்ஸ் வருது. ஸோ இது வந்து சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸுங்க. ஒரு டிரைவிங் வந்து நீங்கள் நல்லா பண்ணணும்னா இந்த மாதிரி வயநாடுக்கு வந்தீங்கன்னா நல்லா பீஸ்ஃபுல்லாகவும் இருக்குது, அண்ட் டிரைவிங்க்கும் நல்லா வந்து ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ பாருங்க, இங்கே ரோடெலாம் வந்து சூப்பராக இருக்கும். அண்டு டிராஃபிக்கும் பெருசாக இல்லைங்க. நான் சொன்ன மாதிரி வெறும் அந்த டவுன்ஸ், ஏதாவது மேஜர் டவுன்ஸ் வந்தால் மட்டும் தான் அங்கே டிராஃபிக்காக இருக்குது. அதுவும் எல்லா டவுன்ஸ்லையும் இல்லை. நான் பார்த்த வரைக்கும் சுல்தான் பத்தேரியிலையும் கல்பேட்டாவில் மட்டும்தான் வந்து உங்களுக்கு டிராஃபிக் இருக்குது. மற்றபடி எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக இருக்குது. நம்ம மோஸ்ட்டாக நீங்கள் ஊட்டி கொடைக்கானல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஹில்ஸ் ரைடு வந்து சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் மலை ஏறுறதோ இல்லை இறங்குறதோ சூப்பராக இருக்கும். பட் நம்ம ஒன்ஸ் வந்து அந்த மெயின் பிளேஸை வந்து சிட்டியை ரீச் பண்ண உடனே உங்களுக்கு எல்லா பிளேசஸும் வந்து கிட்ட தான் இருக்கும். டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ்லாம் கிட்ட இருக்கும். ஸோ மேஜராக உங்களுக்கு டிரைவிங்க்குன்னு ஒரு ஸ்கோப் வந்து அங்கே இருக்காது. அந்த ஹில்ஸ் ஏறுறது வரைக்கும் தான் வந்து உங்களுக்கு டிரைவிங் ஸ்கோப் இருக்கும். பட் அதே இங்கே வயநாடு பார்த்தீங்கன்னா எல்லா பிளேசஸும் வந்து கொஞ்சம் தூரம் இருக்குது. பட் நம்ம அந்த பிளேசஸ் வந்து அந்த அளவு உங்களுக்கு வந்து என்டர்டைன்மெண்ட்டாக இல்லைனாலும், பட் உங்களுக்கு அந்த டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சூப்பராக இருக்கும். ஒரு இடத்துக்கும் போகும்போது நிறைய டைப்ஸ் ஆஃப் ரோடு வந்து நீங்கள் பார்ப்பீங்க. ஹில்ஸில் ட்ரைவ் பண்ணுவீங்க, ஃபாரஸ்ட்குள்ளே ட்ரைவ் பண்ணுவீங்க. சில ரோட்ஸ் வந்து சூப்பராக இருக்கும், சில ரோட்ஸ் வந்து பள்ளம் மேடுமா இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து எல்லா கைண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸும் வந்து இங்கே கிடைக்கும். ஸோ அதே மாதிரி நான் பிளேசஸ் பார்த்தீங்கன்னா, நான் சூஸ் பண்ண பிளேஸ்லாம் வந்து ஏன்னா வயநாடே மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா இடமும் வந்து ட்ரெக்கிங் பண்ணி போகிற மாதிரியோ இல்லை நிறைய வாக் பண்ணி போகிற மாதிரி தான் வந்து ஸ்பாட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா, எந்தெந்த பிளேசஸ்லாம் வந்து அட்லீஸ்ட் வாக்கிங் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி, இல்லை ட்ரெக்கிங்கே இல்லாத மாதிரி பிளேசஸ் தான் வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஃபேமிலியோட போகும்போது, அதுவும் கிட்ஸ் கூட போகும்போது நம்மளால ரொம்ப வந்து நடந்து உள்ளே போயிட்டு ட்ரெக்கிங் பண்ணி பிளேசஸ்லாம் பார்க்க முடியாது. அதனால நான் சூஸ் பண்ண பிளேசஸே வந்து அந்த மாதிரி தான் சூஸ் பண்ணியிருக்கேன். பட் இருந்தாலும் எனக்கு தெரியாது, நம்ம அங்கே போய் பார்க்கும்போது தான் நமக்கு தெரியும் எப்படி இருக்கும்னு. பட் நான் இப்போ மேஜராக பார்த்தீங்கன்னா ஒரு சில பிளேசஸ்லாம் இருக்கு, அதெல்லாம் வந்து ரொம்ப வந்து ட்ரெக்கிங் பண்ணுற மாதிரி இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா எடக்கல் கேவ்ஸு, அதே மாதிரி குருவா ஐலாண்டுன்னு ஒன்று இருக்கு, அண்ட் சுச்சிபெரா வாட்டர் ஃபால்ஸ், அப்புறம் 900 கண்டி. ஸோ இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய நடக்கணும். ஏன்னா இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் காரில் போனால் கூட ஒரு சில ஸ்பாட்ஸ்லாம் வந்து நீங்கள் பார்க் பண்ணிட்டு அங்கேருந்து ஜீப் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் நடக்கணும். ஸோ நான் மேஜராக அந்த மாதிரி பிளேசஸ்லாம் வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன். பட் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோட போகும்போது நீங்கள் அந்த மாதிரி ஏரியாஸ்லாம் வந்து கண்டிப்பாக பார்க்கலாம். இல்லை உங்கள் கிட்ஸ் வந்து க்ரோன் அப் கிட்ஸ்னால் நீங்கள் கண்டிப்பாக வந்து அந்த மாதிரி ஏரியாஸ்க்கும் போகலாம். பட் நாங்கள் வந்து அங்கே அந்த மாதிரி ஏரியா வந்து சூஸ் பண்ணல. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா லேக்ஸு அண்ட் வாட்டர் ஃபால்ஸ் அந்த மாதிரி பிளேஸ் தான் வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். பட் அங்கேயும் வந்து நடக்கணும், பட் மேஜரான ட்ரெக்கிங் வந்து எங்கேயுமே இல்லை. நான் இதுக்கப்புறம் ரைட் பண்ண போகிற ரூட்டை பாருங்களேன், ரூட் அண்ட் ரோடை பாருங்க, செம்மையாக இருக்குங்க. சூப்பர் டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இதை கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணுங்க. 3, 2, 1 கோ.
எப்படிங்க இருந்தது ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ்? சூப்பராக இருந்திருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பூக்கொடை லேக் பார்க்கிங்க்கு வந்துட்டோம். ஸோ இங்கே வந்து நம்ம வண்டியை பார்க் பண்ணிட்டு ஐ திங்க் கொஞ்சம் தூரம் நடக்கணும். ஸோ இங்கே பார்க்கிங் பார்த்தீங்கன்னா 50 ருபீஸ் வாங்குறாங்க. ஸோ இங்கே வந்து நம்ம பார்க் பண்ணிட்டு அடுத்தது நம்ம உள்ளே போகலாம் வாங்க. இங்கேருந்து அந்த லேக்குக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அரௌண்ட் ஒரு 800 மீட்டர்ஸ் ஆகுங்க. ஸோ நம்ம அங்கே வண்டியை பார்க் பண்ணிட்டு நம்ம நடந்து போகலாம். அப்படி இல்லை நீங்கள் டிரைவரோட வந்திருந்தீங்கன்னா நேராக அங்கேயே போய் ட்ராப் பண்ணிட்டு கூட நீங்கள் ரிட்டர்ன் வந்துட்டு இங்கே பார்க் பண்ணிக்கலாம். பட் அங்கே அந்த லேக்கு கிட்ட பார்க்கிங் எதுவும் இல்லை. ஸோ நீங்கள் இங்கே தான் வந்து பார்க் பண்ணி ஆகணும். ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கங்க. ஸோ இங்கேருந்து நம்ம நடக்கணும் 800 மீட்டர்ஸ். ஸோ உங்களுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா சில கடைங்க இருக்குது. அண்ட் இந்த ஏரியாவும் சூப்பராக இருக்குது. ஃபாரஸ்ட் வியூ பாருங்க, செம்மையாக இருக்குது. அண்ட் அப்படியே நடந்து போயிட்டு பக்கத்தில் அந்த லேக் இருக்குது. ஸோ அங்கே என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம வந்துட்டோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஹார்ஸ் ரைடிங் இருக்குது. அதே மாதிரி லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பேர்ட்ஸ் பார்க்னு ஒன்று இருக்குது. இதுவும் போகலாம். அண்ட் ரைட் சைடில் தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த லேக் இருக்குது. ஃபுல்லாகவே வந்து ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி தாங்க இருக்குது. ஸோ செம்மையாக இருக்குது இடமே. ஸோ இங்கே பேர்ட்ஸ் பார்க் போகிறதுக்கு தனியாக ஒரு டிக்கெட் கவுண்டர் வந்து இந்த லெஃப்ட் சைடில் போகணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸ் பார்க்குன்ற மாதிரி போட்டிருக்கு. ஜங்கிள் புக் பேர்ட்ஸ் பார்க்னு போட்டிருக்கு. அதே மாதிரி இங்கே ஃபிஷ் ஸ்பா அண்ட் ஃபிஷ் ஃபீடிங், பேர்ட்ஸ் ஃபீடிங் அதெல்லாம் நம்ம பண்ணலாம். பட் நம்ம ஃபஸ்ட்டு வந்து லேக்குக்கு போயிட்டு அதுக்கப்புறம் இங்கே வருவோம். ஸோ இதுதான் வந்து லேக் உள்ளே போகிறதுக்கான டிக்கெட் கவுண்டர். ஸோ மோஸ்ட்டாக நான் வயநாட்டில் பார்த்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா பிளேசஸ்க்கும் வந்து என்ட்ரிக்குன்னு ஒரு டிக்கெட் வாங்குறாங்க. அதுக்கப்புறம் சப்போஸ் அங்கே உள்ள வந்து ஏதாவது அட்வென்ச்சர் ரைடோ இல்லை போட்டிங்கோ ஏதாவது இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து நம்ம தனியாக டிக்கெட் வாங்கணும். ஸோ இது வந்து இந்த பூக்குடை லேக்கோட என்ட்ரி டிக்கெட் வாங்குறதுக்கான இடம். ஸோ இது உள்ளதான் வந்து என்ட்ரி டிக்கெட் வாங்கணும். ஸோ நான் இங்கே வந்து எவ்வளோ டிக்கெட்டு அதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்து மென்ஷன் பண்ணுறேன். ஸோ நம்ம இதுக்குள்ளே போயிட்டு ஃபஸ்ட்டு வந்து என்ட்ரி டிக்கெட் வந்து நம்ம வாங்கிடணும் இங்கே. இங்கேயும் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸில் வந்து பார்க் மாதிரி இருக்குது. ஸோ சில்ட்ரன்ஸ்க்கான ப்ளே ஏரியா இருக்குது இங்கே. ஸோ இங்கே வந்தீங்கன்னா அவங்க சில்ட்ரன்ஸ் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. அண்ட் நம்ம அப்படியே இங்கே கொஞ்சம் நேரம் டைமும் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாங்க. அட்லீஸ்ட் ஒரு 2 ஹவர்ஸ் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அப்படியே இந்த பார்க்கை தாண்டி போனீங்கன்னா உங்களுக்கு வந்து போட்டிங் ஏரியா வந்து வந்துடும். இதுதாங்க லேக், பூக்குடை லேக் வந்து இதுதான். ஸோ இங்கே தான் வந்து போட்டிங் பண்ணுறாங்க. ஸோ இங்கே பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கடைங்களும் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸு இல்லை ஐஸ்கிரீம், ஜூஸ் அந்த மாதிரி என்னாலும் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். லேக்கும் சூப்பராக இருக்குது. அண்ட் இங்கே வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் போட் வந்து இருக்குது. ஸோ இங்கே போட்டிங் பண்ணணும்னா நம்ம வெளியே வந்து என்ட்ரி டிக்கெட் மட்டும் தான் வாங்கியிருக்கோம். ஸோ இங்கே வந்து போட்டிங் பண்ணோம்னா இங்கே வந்து ஒரு தனியாக வந்து ஒரு டிக்கெட் வந்து வாங்கணும். ஸோ அதுக்கான கவுண்டர் தான் வந்து இங்கே இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2 பேர் போகிற பெடல் போட்டு, 4 பேர் போகிற பெடல் போட்டு, அதே மாதிரி ரோவிங் போட்டு, ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் போட்டிங் வந்து இருக்குது. நாங்கள் வந்து 2 பேர் போகிற போட்டிங் வந்து சூஸ் பண்ணிக்கணும். ஸோ எங்கள் 2 பசங்களும் வந்து சின்ன பசங்கன்றதுனால இந்த 2 பெடல் இங்கே வந்து போகுதுன்ற மாதிரி இருந்தது. ஸோ அதுக்காக இங்கே டிக்கெட் வந்து வாங்கிட்டு போட்டிங் வந்து போனோம். ஸோ நீங்கள் அந்த போட்டிங் வந்து எப்படி இருக்குன்றதை என்ஜாய் பண்ணுங்க.
இங்க பாத்தீங்கன்னா நம்ம போட்டிங் வந்து 20 மினிட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ நம்ம அப்படியே ஜாலியாக ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே இங்கே என்ஜாய் பண்ணோம். அதே மாதிரி நீங்கள் இங்கே போட்டிங் வரதுக்கு முன்னாடி ஏதாவது லைட்டாக சாப்பிட்டுங்க. ஏன்னா அந்த பெடலிங் நீங்கள் பண்ணணும்னா கொஞ்சம் எனர்ஜி தேவை. அதுவும் கிட்ஸும் வச்சுட்டு நாங்கள் நீங்கள் பெடல் பண்ணணும். பட் அந்தளவு ரொம்ப கஷ்டமாலாம் இல்லை. பட் இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் சாப்பிட்டு வந்துடுங்க. அண்ட் இந்த இடமே சூப்பராக இருந்ததுங்க. அப்படியே லைட்டாக ட்ரிஸ்லிங் மட்டும் ஆச்சுன்னா செம்மையாக இருக்கும். பட் இந்த ரைடு வந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த பேர்ட்ஸ் பார்க்கணும் இருந்ததுல ஜங்கிள் புக். ஸோ அங்கே வந்துட்டோம். இங்கே வந்து நீங்கள் தனியாக டிக்கெட் எடுக்கணும். ஸோ இதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஃபீடிங்கு, பேர்ட்ஸ் ஃபீடிங்கு அந்த மாதிரிலாம் இருந்தது. ஃபிஷ் ஸ்பா இருந்தது. ஸோ இங்கே வந்து டிக்கெட் எடுத்துட்டு ஸோ இங்கே என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா சில அனிமல்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஒரு சில யுனிக் அனிமல்ஸ்லாம் இருந்தது. இதெல்லாம் வந்து நம்ம ரெகுலராக பார்க்குறது. ரேபிட் இருக்கு, கேமல் பாருங்க, அது தூங்கிட்டு இருக்கா என்னன்னு தெரியல. கேமல் இருக்கு. ஸோ இங்கே கிட்ஸை கூப்பிட்டு வந்தீங்கன்னா சூப்பராக என்ஜாய் பண்ணுவாங்க. நம்ம நார்மலாக பார்க்காத சில அனிமல்ஸும் வந்து ரெகுலராக பார்க்க முடியாத அனிமல்ஸ்லாம் இங்கே இருந்தது. இங்கே இப்போ ஹார்ஸ் இருக்கு, குட்டி ஹார்ஸு. அப்புறம் ஆடுங்க இருந்தது. ஆடுலாம் ரேர் அனிமலான்னு கேட்காதீங்க. பட் இது வந்து அந்த செம்மறி ஆடுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த குள்ளமாக இருக்குமே அந்த ஆடு. இது வந்து எவ்வளோ வளரவே வளராது, இதே சைஸில் தான் இருக்கும். அந்த ஆடு இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த ஈமு கோழி ஒரு 2 இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பெரிய ஹார்ஸ் ஒன்று இருந்தது. அப்புறம் இது வந்து இது என்னது, ஆஸ்ட்ரிச் இருந்தது. ஆஸ்ட்ரிச் பார்த்தோம். இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக ரேராக பார்க்குற அனிமல் தான். ஐ மீன் ரேராக பார்க்குற பேர்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டக்ஸ், வாத்து இருந்தது. இது வந்து நம்ம ரெகுலராக பார்க்குறது தான். ஸோ இங்கே வந்து வாத்துங்க கொஞ்சம் இருந்தது. அப்படியே கொஞ்சம் மேலே வந்தோம்னா இங்கே வந்து ஃபிஷ் இருந்தது. ஃபிஷ் வந்து செம்மையாக இருந்தது. என்ன கோல்டு ஃபிஷ்ஷா என்னன்னு தெரியல. இங்கே நீங்கள் ஃபிஷ்க்கு வந்து ஃபீட் பண்ணனாலும் அதுக்கு தனியாக வந்து டிக்கெட் வாங்கணும். ஸோ இங்கே வந்து ஃபிஷ் ஃபீட் பண்ணோன்னா பண்ணலாம். கொஞ்சம் சூப்பராக இருந்தது. ஜீரோ ஸ்னேக் இருக்கும். ஸ்னேக் பேட்மேனா? நீ பாட்டு நடந்து போனோம்னா அதுக்கு மேலாம் வந்து உட்கார எதுவும் பண்ணாது. பயப்படாமல் கையில் அப்படியே வச்சுன்னு கையில் வாங்கிக்காது. போ அப்படியே போ போ. இங்கே பார்த்து மேலே போ. போட்டுறா கீழே போட்டுறா ஒன்னடா. நல்லா கையில் வச்சுக்கோ. கையில் உட்காரக்கிட்ட இப்படி காமி உட்காரும். தூரமாக கை அங்கே உட்கார வைக்கணும்டா. கை நீட்டு, கை சும்மா நீட்டா, நல்லா நீட்டு. பயப்படாதடா. கை நீட்டு, இப்போ இது வரும்ப. கை நீட்டு நல்லா நீட்டு.
உள்ள எங்க இது வராதுடா. இங்க வா இது வராது. இங்க தீரம் இங்க வந்துக்கோ, இங்க வாங்கிக்கோ. இங்க கை நல்லா தூரம் இந்த கையில் வாங்கிக்கோ. லெஃப்ட் ஹேண்ட் கை தூரமாக நீட்டிக்கோ. கை தூரமாக நீட்டிக்கோ. சோப்பு வா இங்கே போய் தீரம். கை நல்லா தூரமாக நீட்டு. லெஃப்ட் ஹேண்ட் வச்சுக்கடா. லெஃப்ட் ஹேண்டில் வச்சு முடிஞ்சிடும்ல இது. அப்புறம் முடிஞ்சிச்சு. லெஃப்ட் ஹேண்டில் வச்சுக்கோ. லெஃப்ட் ஹேண்டில் வச்சு கை நல்லா வெயின் அப்பா இருக்கேன். நல்லா தூரமாக வெயின். நான் பிடிச்சிக்கிறேன்டா. பண்ணு போட்டாங்க பேர் அழகாக போடுது. எதுவும் பண்ணாது. ரொம்ப சூப்பராக இருக்குது. கை நீட்டு. இது வரும் ஒரு இது கை நீட்டு. அந்த மடக்கூடாதுடா. ஜீரோ கை நீட்டு. கை நீட்டுனா உனக்கு ஒரு ஐஸ்கிரீம். இல்லை இல்லை தைரியமாக நீட்டுனா உனக்கு ஐஸ்கிரீம். கை நீட்டு. எதுவும் பண்ணாதுடா. அது வலிக்காது. கை நீட்டு. அப்புறம் வெளியே போயிட்டோம்னா அவ்வளோதான். எதுவும் பண்ண முடியாது. அழகாக மேலே உட்காரும். கை நீட்டு. கையில் பொட்டிக்கா. இது பேர பேரட் படுறா. எவ்வளோ பெரிய பேரட் பர். ஏன் அது ஓனா போடுற எப்படி இருக்குது? இங்கே பாரு. அதோட இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்ததுங்க. ஆனால் நம்ம நார்மலாக பார்த்தீங்கன்னா ஏதாவது பேர்ட்ஸ் பார்க்கலாம் போனோம்னா அங்கே வந்து பேர்ட்ஸ்லாம் வந்து கூண்டில் வச்சுருப்பாங்க. நம்ம வெளியே இருந்தே பார்த்துட்டு வருவோம். சென்னையில் கூட பார்த்தீங்கன்னா வண்டலூர் ஜூவில் வந்து அப்படி தான் இருக்கும். பட் இங்கே வந்து எப்படின்னா உங்களை அந்த பேர்ட்ஸ் கூண்டுக்குள்ளேயே விட்டுருவாங்க. அண்ட் அதே மாதிரி நம்ம கையில் வந்து ஃபீடிங்கும் ஏதாவது கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் கை நீட்டினீங்கன்னா பேர்ட்ஸ்லாம் வந்து உங்கள் மேலே உட்காந்துட்டு உங்கள் கை மேலாம் உட்காரும். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சூப்பராக இருந்தது. கிட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்தீங்கன்னா செம்மையாக என்ஜாய் பண்ணுவாங்க. அப்படியே அது முடிச்சுட்டு இங்கே கொஞ்சம் மேலே வந்தோம்னா இங்கே வந்து ஒரு சில பேர்ட்ஸு அண்ட் ரேர் ஸ்பீசியஸ்லாம் இருந்தது. அதுவும் பாருங்க. ஃபஸ்ட்டு இந்த சைடு போயிட்டு ரெண்டு சைடு இருக்கு. இங்கே அதியோ இங்கே குட்டி கதை எலி குஞ்சு
எடுத்துன்னு வரோம். குண்டா? குண்டுனா குண்டா இருக்கா? கலர் கலராக இருக்குல்ல இது? ஜீரோ எங்கே பாரு? காமெடியா ஸ்பைடர் போடுறா. ஸ்பைடர் எவ்வளோ பெருசாக இருக்குது ஸ்பைடர். ஹாம்ஸ்டர் ஸ்மெல் வருது. வான்கோழி. ஸ்னேக்கே காணுமே. ஸ்னேக்